திருச்சிற்றம்பலம். கின்னரி வாசிக்கும் கிளி. கின்னரி வாசிக்கும் கிளி என்று ஈற்றடி அமையுமாறு ஒரு பாடலை பாடுக என்று திரு காளமேக புலவரிடம் கூறினாராம் ஒரு புலவர். சிவபெருமான் ஆலவாயிலே நடத்திய திருவிளையாடல்களும் அவரது கருணை பெருக்கும் தம் கண் முன் தோன்ற கவிஞர் அந்த சிறப்பை அமைத்து அப்படியே ஈற்றடி வருமாறு பாடுகின்றார். அந்த பாடல் பின்வருமாறு: ஆடல் புரிந்தான் என்றும் அந்நாளிலே மூவர் பாடல் உகந்தான் என்றும் பான்மையினால் கூடலிலே நன்னறி வாசிக்கும் நடை பயிற்றினான் என்றும் கின்னரி வாசிக்கும் கிளி. இதனுடைய பொருள்: ஆடல் புரிந்தான் என்றும் பெருமான் முன்னாளிலே திருவிளையாடல்கள் பலவற்றை செய்தவன் என்றும் அந்நாளிலே மூவர் பாடல் உகந்தான் என்றும் அந்த காலத்திலே மூவராம் திரு நாவுக்கரசு பெருமான், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், திரு ஞானசம்பந்த பெருமான் எனும் மூவரின் பாடல்களை உகந்து அருள் செய்த பெருமானே என்றும் நன்னறி வாசிக்கு நடைபயிற்றினான் என்றும் நல்ல நரிகளாகிய குதிரைகளுக்கு நடை கற்பித்து தன் அன்பனை காத்தவனே என்றும் கருதி கூடலிலே மதுரை மாநகரிலே பான்மையினால் கிளி கின்னரி வாசிக்கும் பண்புடனே கிளியும் அப்பெருமானின் புகழை பாடி கின்னரி வாசித்து கொண்டிருக்கும் என்பது அந்த பாட்டின் பொருள். கிளி என்பது சிவையை, கின்னரி என்பது வீணை வகையுள் ஒன்று. காளமேக புலவர் தனிப்பாடல்கள் என்ற நூலிலிருந்து இது எடுக்கப்பட்டது. திருச்சிற்றம்பலம்.